வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசண்டா ஸ்மைல் பி பாசிட்டிவ் என்ற என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு பெப்பரோனி டர்ன் ஓவர் எப்படி செய்கிறேன்ற ரெசிபியோடு தான் வந்திருக்கிறேன். இது வெரி சிம்பிள் அண்ட் ஈஸியாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த ஒரு ரெசிபியாக இருக்குமென்று நம்புகிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் பிடித்த ஒன்று. அதே நேரம் அவர்கள் இதை விரும்பி லஞ்ச் பாக்ஸில் கூட கொண்டு போகிறதுக்கு ஆவலாக இருப்பார்கள். எப்போ நான் இதை செய்தாலும் நாளைக்கு நாங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொண்டு போகலாமான்னு கூட கேட்பினோம். இதை நீங்கள் செய்து ஃப்ரீஸ் பண்ணி கூட வச்சுட்டு தேவையான நேரம் பேக் பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுத்து விடலாம். சரி, வாங்கோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். அதோட இதை எப்படி செய்கிறதுன்றையும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பெப்பரோனி டர்ன் ஓவர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், நான் இதில் ரெடிமேட் பஃப் பேஸ்ட்ரி ரோல் எடுத்து வச்சிருக்கிறேன். அதோட சீஸ் ஸ்லைஸ் 6 துண்டு எடுத்து வச்சிருக்கிறேன். என்னென்னா நான் இதில் 6 டர்ன் ஓவர்ஸ் தான் செய்ய போகிறேன். அதை விட பெப்பரோனி, இது வீகன் பெப்பரோனி. நீங்கள் மீட் சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் நார்மல் பெப்பரோனி பாவிக்கலாம். அதோட இதில் சைனீஸ் சில்லி அண்ட் ஆனியன் மிக்ஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறேன். இது நான் ரெடிமேடாக தான் வேண்டினான். சரி, வாங்கோ இப்போ இந்த டர்ன் ஓவர் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த பஃப் பேஸ்ட்ரி ரோலை எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் அதோட இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை நீங்கள் அப்படியே விடலாம். அப்படியே நீங்கள் விரித்து கொள்ளுங்க. நான் இந்த பேஸ்ட் எதுக்கு எடுத்து நான் சொன்னால், சைனீஸ் பேஸ்ட் கொஞ்சம் எங்களுடைய சுவைக்கேற்றவாது காரமாக இந்த இது வரும். அதால தான் நான் இதை எடுத்தேன்னா, நீங்கள் இதை யூஸ் பண்ணாமலும் தனியாக பெப்பரோனியும் சீஸும் போட்டு கூட செய்யலாம். நல்ல டேஸ்டாக இருக்கும். நான் இது 6 துண்டுகளாக வெட்ட போகிறேன். அதால தான் நான் இப்போ இந்த 6 இடங்களில் நான் எந்த அளவுக்கு வெட்ட போகிறேன்றதை பொறுத்து நான் இந்த பேஸ்ட் அதில் வைக்கிறேன். இது கொஞ்சம் ஒயிலாக வரும். நீங்கள் அந்த ஒயிலை கொஞ்சம் தவித்து கொண்டு எடுத்தீங்களா கூட நல்லா. ஒரு சாதுவான ஒரு உரைப்பு தன்மையை கொடுக்கறதுக்காகத்தான் நான் இதை செய்கிறது. இதை ஆட் பண்ணுறேன். இப்போ இதை 6 துண்டுகளாக பிரிக்கிறேன். இப்போ இந்த டர்ன் ஓவர்ஸை நான் பேக்கிங் ட்ரேக்கு மாற்றி எடுத்துட்டேன். பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு அந்த 6 டர்ன் ஓவரையும் நான் இதில் வச்சிருக்கிறேன். இதை நான் இப்போ என்னுடைய ஓவனில் 180 டிகிரி செல்சியஸுக்கு விட்டுட்டு ப்ரீஹீட் பண்ணி
20 மினிட்ஸ் நான் பேக் பண்ண போகிறேன். பாருங்கோ, இந்த டேர்ன் ஓவர் எல்லாம் குக்காகி எப்படி வந்து கொண்டிருக்கின்ற எவ்வளவு பஃபியாக வந்துட்டுதுன்றதை பாருங்கோ. சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ என்னுடைய சேனலுக்கு. ப்ளீஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை நீங்கள் செய்து காட்டுங்கோ. அவர்களுக்கும் இது நிச்சயமாக பிடிக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ. பாய்.